ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு மொமக்காராவும் கிஸ் கொடுக்க நம்ம ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறா. இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் பெரிய பெரிய லைக்ஸும் பண்ணிக்கிறங்க. இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். அதோட நம்ம ஹீரோயினும் அப்படியே ஏதோ ஒரு யோசனையில் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் யோயாக்கா பார்க்குறா. ஏய், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? என்னது பூனைக்குட்டி மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா? உன் நினைவெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னா, ஐயோ நான் ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்துட்டேன், சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் அழிக்கும் போது அப்போ தான் யோயாக்கா சொல்கிறா, உன்னைய பார்த்தா ஏதோ சம்திங் ராங் மாதிரி இருக்குது, என்னாச்சு, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் ஐயோ லவ் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு. ஏய் பொய் சொல்லாத, நீ இந்த சன்சாய் சாரை லவ் பண்ணுறது எனக்கு நல்லாவே தெரியுண்டு. ஏன் அது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குற. அதுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, நீ நீ அவரை பார்த்து வழிகிறது எல்லாமே எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், பேசாமல் நீ உன் மனசில் உள்ளது எல்லாத்தையும் லெட்டராக எழுது, கிறிஸ்மஸ் வருதுல அன்னைக்கிட்டு இதை நீ அவர்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே வெக்கத்தோட அவட லெட்டர் எழுதி வைக்கிறா. அதே மாதிரி கிறிஸ்மஸ் இங்கே செலிப்ரேஷனும் போயிட்டுருக்கு போல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே மொமக்காராவும் நிற்கிறான். அப்போ தான் ஹீரோயின் சரி உங்களோட கொஞ்சம் பேசலாமேன்னு சொல்லிட்டு மொமக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரா. ஆனால் அவனும் திரும்பி பார்க்காம அப்படியே அவளை அவாய்ட் பண்ணிட்டு போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயினை ஏன் இவன் அப்படி போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் அந்த யோயாக்காவும் கவனிச்சுட்டு எதுக்கு திடீர்னு மொமக்காரா உங்களோட பேசாமல் போகிறான், உங்களுக்குலாம் எதுவும் பிரச்சனையா, ஏதாவது சம்திங்கான்னு கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் இந்த ஒய்யாக்காவும் நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்கிறா, பேசாமல் சார் இங்கே வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ண சொன்னோன்னா நம்ம ஹீரோயினும் நம்ம சாருக்கு மெசேஜ் பண்ணுறா. சார் கிறிஸ்மஸ் கொண்டாட எங்களோட ஜாயின் பண்ணிட்டீங்களா, நான் உங்களுக்காக இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு அவனும் பதில் மெசேஜ் அனுப்புகிறான். அதாவது எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, என்னால் வர முடியாது, இன்னொரு டைம் கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஃபேஸ் எல்லாம் மாறிடுது. அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிடா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வேறு இடத்துக்கு போகலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு மனசே சரியில்லை. இல்லைப்பா நான் வரலப்பா, என்னோட அங்கிள் வந்து கால் பண்ணியிருக்காங்க, நான் ரெஸ்டாரண்ட்டை க்ளீன் பண்ணணும், நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறேன். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இங்கே அப்போ தான் சன்சாயை காட்டுறாங்க. ஒரு வழியாக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஃபோன் எடுத்து பார்க்கும்போது இவர் அந்த மெசேஜை பார்க்குறாரு. ஆனால் பார்த்துட்டு சரி போகலாமா வேண்டாமா, சரி போகுவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோயின் அப்படியே சோகமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. சார் நான் நினச்சதெல்லாம் இப்போ நடக்கவே இல்லை, நான் இன்றைக்கி அவர்கிட்ட லவ்வை சொல்லலாம்னு நினச்சேனே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா பின்னாடி இருந்து யாரோ நம்ம ஹீரோயின் சட்டையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா அந்த உமாக்காரா தான். சீக்கிரம் என் கூட வா, உனக்கு ஒன்று காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இழுத்துக்கிட்டு தரன்னு போகிறான். நம்ம ஹீரோயின் எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு சொன்னால் அப்போ தான் ஒரு பெரிய கிறிஸ்மஸ் மரத்தை காட்டுறான். பாரு இது அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப அழகாக லைட்லாம் போட்டு அலங்கரிச்சிருக்கா. அதை பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. வா எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது, நான் இதே மாதிரி பார்த்ததே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பார்த்து மெய் மறந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நீ என்ன சாருக்கு சாட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி நம்ம மொமக்காரான் கேட்குறான். ஆமாம் சாட் பண்ண, ஆனால் அவரால் வர முடியாதான், அவருக்கு நிறைய ஒர்க் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அப்படியே கவனிச்சுட்டு நீ என்னது சாரை பற்றி கேட்குறியா அப்படிங்கிற திரும்பி பார்க்குறா. ஆனால் அந்த மொமக்கராவை நம்ம ஹீரோயினை ஒரு போய் பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னாச்சு எதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படி பேச்சை மாற்றிக்கிட்டே இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் மட்டும் இல்லைப்பா, இன்னைக்கு தான் என்னோட பர்த்டேயும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லணும். உன மொமக்கரா டக்குன்னு அவன் காலத்தில் போட்டுருந்தான் சாலை எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு அப்படி போட்டு விட்றான். உனக்கு என்னோட பர்த்டே விஷ் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்னைக்கு உன்னோட பர்த்டே நீ என் கூட செலிப்ரேட் பண்ணு, என் கூட இருக்கிறீங்கள அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அம்மா எனக்கு இது ஒரு புது அனுபவமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம மோக்காரவும் டக்குன்னு நம்ம ஹீரோயின் கண்ணத்தை பிடிச்சி நீ என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், என்ன சரியா அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் அவனையும் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு சரி விடு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்ப போகிறான். ஆனால் இவன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். இல்லை நீ இரு, என் கூட இன்னைக்கு ஃபுல்லாக இருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நம்ம ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம சாரும் வந்து மெசேஜ் அனுப்புகிறாரு. நீ ரெஸ்டாரண்ட் வா, நான் உனக்கா வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்தோன்னா மிக எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனால் இதெல்லாம் பார்த்தோன்னா மொமக்கராக்கும் பாவம் ஃபேஸ் எல்லாம் மாறி அவனுமே ஒரு மாதிரி சோகமாயிரான். அதோட நம்ம ஹீரோயின் நம்ம சாரை பார்க்கறதுக்கா ரெஸ்டாரண்ட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் சார் வரவே இல்லை. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அப்போ தான் நம்ம சன்சாய் சாரும் வராரு. நெல்லு சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தோன்னா இவெல்லாம் நீங்கள் வந்துட்டிங்களா, நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்துக்கிறேன் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறா. நம்ம சாரா அதை வாங்கிக்கிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா.
பார்க்குறான் ஏதோ ஒரு வகையான ஒரு ஃபன்னியான கிஃப்ட்டு போல் இருக்குது. ஆனால் இதுவா அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்க்குறான். ஆமாம்மா உங்களுக்காக நான் ரொம்ப தேடி வாங்கிட்டு வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவனை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், அதே மாதிரி நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அக்வாரியம் போகிறதுக்காக 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கான். நாளைக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிரா. நாளைக்கு நிச்சயமாக நம்ம போகிறோமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம சாரும் சொல்கிறார், கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டேன். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் டக்குன்னு தும்ம பார்த்தா கையில் கர்ச்சிப்பு எதுவுமே இல்லை போல இருக்குது. பாவம் நம்ம சார் வேறு முன்னாடி இருக்காரா, இவருக்கு ரொம்ப சங்கடமாக போயிருதா. ஐயோ அப்படிங்கிற மாதிரி மூக்குலேயே கை வச்சுட்டு நிற்கிறா. என்ன கேர்ள்ஸ் எதுவும் டிஷ்யூ பேப்பர் கர்ச்சிப்லாம் வச்சுக்கிறது இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்குள்ள ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்குறான். இவெல்லாம் அப்படி மூக்கை தொடச்சிக்கிட்டே இருக்கும்போது அதோட இவரும் வந்து இந்த என்னோட கர்ச்சிப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருக்கும்போது பாருவோம் மூக்கெல்லாம் இவ்வளோ செவந்து போச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு மூக்கை தொட்டவன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கண்ணத்தையும் நம்ம சார் அப்படியே லைட்டாக தொடுறாரு. தொடும்போது என்ன நினச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து கிஸ் கொடுக்குற மாதிரி போனோன்னா நம்ம ஹீரோயினுமே எதுவுமே சொல்லாமல் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே அமைதியாக இருக்கா. ஆனால் இவர் கிஸ் கொடுக்க வந்தவர் ஆனால் கிஸ் கொடுக்கல, அப்படியே விலகிறாரு. உடனே இவளும் வந்து சன்சாய் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்றா. அதுக்கு நம்ம சாரா இல்லை போகலாம் இங்கேருந்து கிளம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட அவங்க 2 பேரும் அப்படி பேசி அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்கிறத இவங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோனோட அங்கிளும் பார்த்துறாரு. பார்த்தவர் இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவர் ஃபேஸ் எல்லாம் அப்படி மாறிடுது. இங்கே நம்ம ஹீரோயின் அதோட ரூமுக்கு வந்துட்டு ஐயோ இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருந்துச்சு, என் ஃபீலிங்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாவம் பைத்தியம் அங்கிட்டு இங்கிட்டுன்னு உருண்டுக்கிட்டு கடைசியில் ஒரு வழியாக படுத்து தூங்கிறா. ஆனால் இங்கே அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப நேரமாக யாருக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா நம்ம அங்கிள் தான் வராங்க. சாரி ரொம்ப லேட் ஆச்சுல, எனக்கும் கொஞ்சம் உன்கிட்ட பேசணும்னு இருந்துச்சு, அதனால தான் அந்த லேட் நைட்லாம் உன்னை கூப்பிட்டேன், மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. இல்லை இப்போமெல்லாம் உன்ட்ட கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது, அதாவது நீனும் யசோனாவும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவர் அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கார். ஆனால் எனக்கு இது சரியாக படலை அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் சொல்லிட்டு, அதாவது நான் யசோனாவை அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் யசோனா மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்ல வராரா, இல்லை அவங்க அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அவன் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சன்சாய் சாருக்கும் அப்படியே ஃபேஸ் எல்லாம் மாறிட்டு அவரும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அதோட அடுத்த நாள் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. பார்த்து அந்த மொமோக்காரன் நின்றுக்கிட்டு இருக்கான். என்னது எவ்வளோ சீக்கிரமாக நீ இங்கே நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே அவர் அப்படியே கிராஸ் பண்ணும்போது அவனும் டக்கு நம்ம சாரோட சட்டையை பிடிச்சிட்டு நீங்கள் தேவையில்லாமல் எஸ்ஸனோட ஃபீலிங்ஸோட விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க, இது சரியாக இருக்காது, இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மொமக்காரவங்க நம்ம சாரை பார்த்து மிரட்டுற தோணியில் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம சாரை எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சாரு சொன்னோன்னே அதுக்கு மொம்மக்காரவும் சொல்கிறான், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி. அதான் எனக்கு புரியுது, அதான் நானும் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் நீ தலையிடாமல் சும்மா அமைதியாரு, அதுதான் உனக்கு நல்லது, என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சாரும் அவனை பிடிச்சி மிரட்டி விட்டுட்டு அதோட அங்கேருந்து கிளம்பி அவர் போயிட்டுருக்காரு. மொம்மக்காரவும் நின்றுக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயின் கிளாஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம சன்சாய் சார் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் எப்படி கிளாஸை கவனிப்பா, அவள் மைண்டு ஃபுல்லாக சார்ட்டா எப்படிடா லவ் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியாக கிளாஸு முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. இவ்வளோ அவசரமாக சார்ட்ட பேசுகிறதுக்காக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா. இதை மொமக்காரவும் அப்படி கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அதோட இவ்வளோ வந்துட்டு சார் நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு சாரும் சொல்கிறார், ஆமாம் நானும் தான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், சரி கிளாஸ் முடிஞ்சோடனே என்னோட ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கே போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதோட நம்ம ஹீரோயினுமே தயங்கி அப்படி அவரோட ரூமுக்கு வரா. ஆனால் நம்ம சாரும் அப்படி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தோன்னே, சார் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதோட நீ ஸ்டாப் பண்ணிக்க, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் என்னது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. ஆமாம் நான் உன்கிட்ட சொல்கிறது உனக்கு நல்லதுக்காகத்தான், உன்னோட ஃபீலிங்ஸ்லாம் இப்போ ரொம்ப மாறிடுச்சு, அதனால் நீ நானும் அடிக்கடி சந்திச்சுக்கிறது பேசிக்கிறதுலாம் சரியாக இருக்காது, அதனால தான் நானே இன்றைக்கி உன்னை அக்வாரியம் கூட்டிகிட்டு போகல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னா. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கா. இனிமேல் நீ நானும் கொஞ்சம் விளவியே இருப்போம், அதுதான் நல்லது, இந்த தேவையில்லாத ஃபீலிங்ஸ்லாம் இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம், நீ படிக்கிற வேலையில் மட்டும் கவனம் செலுத்து, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு சொன்னேன்னா. நம்ம ஹீரோயின் சார் உங்களுக்கு என் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லையா, அப்போ நேற்று நைட் நீங்கள் க்ளோஸாக வந்தது எதாக இருந்தாலும் என்னை ஸ்ட்ரைட்டாக என்னை கண்ணை பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லலாம். அதோட நம்ம சாரும் எதுவுமே சொல்லாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அதோட நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து நேருக்கு நேராக பார்த்து சொல்கிறேன், நீ கொஞ்சம் என்னட்டு விளவியாரு, எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை, இனிமேல் உன் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஒன்று நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம சார் நம்மளை
பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவளும் எதுவுமே சொல்லாமல் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், இனி நானும் அடிக்கடி சந்திச்சுக்க வேண்டாம், உன்னோட படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்து அப்படிங்கிற மாதிரி சாரும் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரா. அவளை தான் நம்ம ஹீரோயினுக்கு இதை தாங்கிக்கவே முடியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படியே மனசு உடஞ்சிரா. அப்படியே மெதுவாக நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது இந்த மமக்கராவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் மமக்கராவை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறா. உடனே என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டான். அவளை தான் நம்ம ஹீரோயின் கண்ணுலேருந்து கண்ணின் மலைமலையாக அப்படி கூத்த ஆரம்பிச்சிருச்சு. அவள் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடா. இவள் அழுகிறத பார்த்தோன்னா அவன் ஏன் என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, சார் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவன் அதுக்கு மேலே தன்னோட ஃபீலிங்ஸ் அடக்க முடியாமல் அப்படியே கதறி அழுகிறா. அவளை தான் மமக்கராவும் பக்கத்தில் ஓடி வந்து, அழுகாத, நீ என் முன்னாடி இப்படி நின்று நீ அழுகிறத என்னால் தாங்கிக்கவே முடியல. ஒரு வகையில் இது கூட நல்லதான், ஏன்னா அவர் உன்னை ரிஜெக்ட் பண்ணதுனால நீ எனக்கு கிடச்சிட்டில, பேசாமல் என்னோட லவ்வை நீ ஏற்றுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கானா. நம்ம ஹீரோயினுமே எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்தவா அப்போ தான் பார்க்குறா இதெல்லாம் யோயாக்காவும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே யோயாக்காவுக்கு கோவம் வந்துடுது. உடனே அவளும் அங்கேருந்து அழுதுகிட்டு அப்படி போகணுன்னா நம்ம ஹீரோயின் டக்கு நம்ம மோக்கராவை தள்ளி விட்டுட்டு ஒய்யாக்கா நெல்லுன்னு பின்னாடியே கத்திக்கிட்டு வரா. அந்த ஒய்யாக்காவை சொல்கிறா, நீ என்னை ஹேட் பண்ணிட்டில, நீ சாரை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் மொமோரோட நீ ஒன்றா இருக்கலன்ட்டு. நம்ம ஹீரோயின் இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, நடந்தது என்னன்னு தெரியுமாண்டு, போதும் இதுக்கு மேலே நான் உன்ட்ட எதுவும் பேச விரும்பல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒய்யாக்காவும் சொல்லிட்டு அங்கேருந்து அவளும் அழுதுகிட்டே பாவம் கிளம்பி போகிறாளா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளுமே சோகத்தில் அண்டுகிட்டு இருக்கா. இங்கே நம்ம சாரும் ரொம்ப சோகமாக இருக்கா. இந்த பக்கம் மொமோராவும் சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பாவம் என்ன பண்ணுறது, நம்ம லவ் தோத்துருச்சுன்னு நினச்சி அழுகிறதா, இல்லை புதுசாக நம்ம லவ்வை ஏற்றுக்க சொல்லி சொல்கிறான்னு அதை நினச்சி நான் அழுகிறதா, என் ஃப்ரெண்டு என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு நினச்சிக்கிறதான்னு சொல்லிட்டு பாவம் நம்ம ஹீரோயின் அழுதுட்டு அதோட ஸ்கூலை விட்டுட்டு ஒரு சொந்த ஊருக்கே வந்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு இந்த இடம்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. உன்னை வீட்டுக்கு வந்தோன்னே அவங்க அம்மா என்னது சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. இல்லை உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதனால தாம்மா வந்தேன்னு சொன்னேன். அவங்க அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி பாபா, நானும் உனக்கா நிறைய செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ முன்னே நீ நாளே மாறிட்டா பாரு, உன்னோட ஹேர் ஸ்டைல் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, இப்போ தான் நீ என் பொண்ணு மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி வலிச்சு சீவி நல்லா சடப்பின்னி விட்டுட்டு, ஆனால் நீ உப்பமெல்லாம் நீ சரியாக யார்ட்டையுமே பேச மாட்டீங்களே, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே ஸ்கூலில் கட் பண்ணி கட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் வரலன்ட்டு அப்போ தான் தெரியுது. எதுக்காக வரலன்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் நினச்சிட்டு மொமக்காராவும் சோகமாக இருக்கான். இங்கே யோகாவும் அதை நினச்சி கவலையாக இருக்கா. சாருக்கும் தெரிஞ்சிருச்சு அவளுக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவள் சொந்த ஊருக்கு போயிட்டா போல இருக்கு, அதான் கிளாஸுக்கு வரலன்னு சொல்லிட்டு அவருமே ஒரு மாதிரி சோகமாக நின்றுக்கிட்டு இருக்கா. இங்கே அவள் அம்மாவும் நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னாச்சு, நீ வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாக இருக்கா, சரியாகவே யார்ட்டையுமே பேச மாட்டேங்கிறா, இப்போமெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கே, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீ திடீர்னு கிளாஸ் எல்லாம் விட்டுட்டு 2 வாரமாக இங்கே இருக்கியே, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயினை அவங்க அம்மாட்டேருந்து தப்பிக்கிறதுக்கா நான் யாருன்னு நானே போய் பார்த்துட்டு வரேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போகிறா. வந்து பார்த்தா மொமக்காரன் நிற்கிறான். இவனை பார்த்தோன்னே என்னது நீ எங்கே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் வேறு என்ன பண்ணுறது, சொல்லாமல் கொள்ளாமல் நீ தான் வந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே யோயாக்காவும் வந்து நிற்கிறா. உன்னை இவங்களெல்லாம் பார்த்தா உங்கள் அம்மாவும் யார், இவங்களாம் உன் ஃப்ரெண்ட்ஸாக என்ன உன்னை தேடி வந்துட்டாங்கன்னு. ஆமாம் ஆண்டி உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதனால தான் இவளை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. அதோட நம்ம யோயாக்காவும் நம்ம ஹீரோயினும் ஒன்றா ஒரே ரூமில் தூங்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒய்யாக்கா நீ தூங்கிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு அவளும் இல்லை என்னன்னு சொல்லுண்டு, நீ மன்னிச்சிருப்பா, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, எனக்கு அந்த மொமக்காரா மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை, அன்னைக்கு என்ன நடந்துச்சுண்டா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீ இப்போ ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட பேசியிருக்கலாம்ல, நீ எதுக்கு என்கிட்ட பேசாமல் கொள்ளாமல் இப்படி ஊரில் வந்து உட்காந்துட்டா எல்லாம் சரியாயிருமா என்ன, நீ போன கொஞ்ச நேரத்துலேயே மொமக்காரா என்னை பார்க்குறதுக்காக அவன் தான் இப்போ வந்து என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை லவ் பண்ணலை, உன் மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டான், அதனால எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுப்பா, அதனால நானும் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கல, ஆனால் நீ எதுக்கு இப்படி ஸ்கூலுக்கு வராமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா, இப்படி இருந்தால் எல்லாம் சரியாயிருமா என்ன, உன் லைஃப் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி யோயாக்காவும் கேட்டுன்னா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. சரி என் மேலே உனக்கு கோவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டு 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படி பேசிக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு அப்படி தூங்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் சரிஞ்சுட்டு எதுக்கோ வெளியே வர பார்த்தா உமாக்கார அப்படி வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னது வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்கா, ரொம்ப கோல்டாக இருக்கும், சளி பிடிச்சிக்கு போய் உள்ளே போய் தூங்குன்னு சொன்னால் இல்லை எனக்கு தூக்கம் வரல, அதான்
தான் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். நம்ம ஹீரோயின் அதோட வந்து அமைதியாக இருக்கா. உடனே உம்மக்காரன் சொல்கிறான், நான் அன்னைக்கு நடந்துக்கிறதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் வந்து நான் இப்போவும் சொல்கிறேன், நீ தேவையில்லாமல் பழசே நினச்சிக்கிட்டு இருக்காத. எல்லாத்தையும் மறந்துட்டு நீ புதுசாக உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீ இல்லாமல் எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது. நீ கிளாஸ்க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் போகணுன்னு நம்ம ஹீரோயின் நைட்டு ஃபுல்லாக யோசனை பண்ணிவிட்டு காலையில் முடிவு பண்ணிட்டா. சரி நானும் உங்களோட சேர்ந்து ஸ்கூலுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உயாக்காவும் எழுப்பி நானும் இன்னும் உங்கள் கூட வர போகிறேன், என்னோட லைஃப் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வர அவள் எதுவுமே கண்டுக்காமல் புதுசாக வர மாதிரி வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம சார் மற்றவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நம்ம சாரை பார்க்குறா. அவரும் பார்த்தோன்னே இவ்வளோ சாதாரணமாக குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் அப்படியே கிராஸ் பண்ணி போகிறாளா. ஆனால் நம்ம சாரை பரவாயில்லையே ரொம்ப மாறிட்டாலே அப்படிங்கிற மாதிரி சாருமே ஒரு நிமிஷம் நின்று அவளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நெக்ஸ்ட் இயரும் வந்துடுது. பார்த்தா நம்ம மொமக்கராக்கு ஒரு பெரிய கேர்ள்ஸ் கூட்டமே வந்திருக்கு. இவன் எவ்வளோ அழகாக இருக்கான் பார், கேர்ள்ஸே பார்க்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவன் பின்னாடியே ஒரு 4-5 கேர்ள்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் அங்குள்ள பசங்களாம் என்னடா வருஷம் வருஷம் உனக்கு கேர்ள்ஸ் கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டும் கிண்டல் அடிக்க, இங்கே நம்ம மொமக்கராவை பற்றி மற்ற கேர்ள்ஸும் பேசிக்கிட்டே வராங்களா. இதெல்லாம் நம்ம ஹீரோயினுமே கேட்டுட்டு வரும்போது அவள் ஃபேஸ் அப்படி மாறுதா என்னன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் கவனிச்ச ஓயாக்கா, என்னாச்சு திடீர்னு ஏன் எதுக்கு உன் ஃபேஸ்லாம் மாறுதுண்டு? இல்லையே அப்போல்லாம் ஒன்றும் மாறலையே. பொய் சொல்லாத. அந்த உம்மக்காராவை பற்றி பேசும்போது நீயே ஒரு மாதிரி ஆகிறா. என்கிட்ட எதுவும் மறைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஐயோ நான் எதுவுமே மறைக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி மஹீரோயின் சொல்கிறா. இல்லை உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ ஜெலிஸாக ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. ஐயா நீ என்ன சொல்கிற, எனக்கு அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளாஸ் ரூமுக்கு வரா. ஆனால் நம்ம மோக்கரா வேறு இடத்துல உட்காந்துருக்கான். என்னாச்சு இவன் திட்டின்னு எதுக்கு வேறு பிளேஸில் இருக்கா, நீங்கள் 2 பேரும் தானே இப்போ ஒன்றா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு கேட்குறா. அதுக்கு மோக்கரான்னு கேட்குறான். ஏன் எங்கே உட்காந்தா என்ன, எங்கே வேணாலும் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனே எந்திரிச்சு போகிறான்னா நம்ம ஹீரோயின் செரிஞ்சுட்டு வந்தவ. அப்போ தான் ஸ்கூலில் ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு சாப்பாடெலாம் போட்டுக்கிட்டு அப்படியே அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, என்ன உனக்கு ஃபிஷ்ஷுண்டா ரொம்ப பிடிக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. பார்த்தா நம்ம சார் தான். என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா, இப்போ மேலே நீ ரொம்பவே மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சார் அமைதியாக இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. அது வந்து நான் உன்னிட்ட அப்படிங்கிற மாதிரி சார் ஏதோ சொல்ல வாய் எடுக்கிறாரு. அந்த நேரம் பார்த்தா மொமக்கராக வந்துட்டு யவுன்ஸோ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் ஒன்றும் பண்ணலையா சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஆனால் டக்குன்னு அவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு உன தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு நம்ம சாரை பார்த்து சொல்கிறான், இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, இப்போ நாங்கள் 2 பேரும் டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அப்படி அதிர்ச்சா என்னது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஆனால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. அதுக்கு நம்ம டீச்சரை அப்படியே ரொம்ப சந்தோஷம் கங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போனோன்னா நம்ம ஹீரோயின் அதோட டக்குன்னு கையை எடுத்து வரா. என்ன நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்காக சார்ட்ட இப்படி பேசுனா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இப்போ நான் என்ன தப்பு பண்ணிவிட்டேன், நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்ட்டு, இனிமேல் இப்போல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி அவளும் அங்கேருந்து போகும்போது இவன் டக்குன்னு கை வச்சு மறைச்சிடான். நான் சொன்னபடி கேளு, ஒழுங்காக பேசாமல் என்னோட ஃபேக்கான கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிரு, அப்போ தான் நல்லது. ஏன்டா என்னை சுற்றி நிறைய கேர்ள்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்கள்ட்ட நான் தப்பிக்கணுண்டா இதுதான் வழி, பேசாமல் இனிமேல் நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அப்படி முழிச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம சான்சாய் சாரோ மொமக்கரா சொன்னதையே யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு, இப்போ அவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணுறாங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்க காஃபியை கீழேயும் கையிலையும் கொட்டிட்டு அவர் இங்கே துடிச்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம மொமக்கராவும் கூடவே வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ பின்னாடியே நிறைய கேர்ள்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. மொமக்கரா போகிறாப்பா அப்படிங்கிற மாதிரி. உடனே இவனு வேணும்னா டக்கு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சோன்னா நம்ம ஹீரோயின் தப்புன்னு முடிக்கிறா. அவனா வேறு வழி இல்லை, கொஞ்ச நாளைக்கு நீ இப்படி தான் நடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு அவனை கையை ஸ்ட்ராங்காக பிடிச்சி நடந்து போய்கிட்டு இருக்கான். ஆனாலுமே அவன் அந்த சைடு அப்படியே லைட்டாக சிரிச்சுக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தான் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக வந்துக்கிட்டே இருக்கா. கிளாஸ் ரூம்லேயே நம்ம ஹீரோயின்ட்ட வந்து எல்லோரும் மொமக்கராவை பற்றி தான் கேட்குறாங்க, அவனோட லவ்வா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின்னா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே யோயாக்காவும் ஆனால் நீ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் என்னமோ தெரியல ஏதோ சம்திங் மாதிரி எனக்கு தோணுதுப்பா அப்படிங்கிற மாதிரி. இல்லை அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் ஃபேக்காக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி அவங்க கூட நடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் மொமக்கராவும் 2 டிக்கெட் கொடுக்குறான். அதாவது அக்வாரியம் நாளைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிக்கெட்டை கொடுத்தோன்னா அதை பார்த்தோன்னே இவ்வளோ ரொம்ப சந்தோஷப்படுறா. எனக்கு அக்வாரியம்டா ரொம்ப பிடிக்கணும், உனக்கு எப்படி தெரியுண்டு, எனக்கு நல்லாவே தெரியும், நாளைக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ வந்துடுன்னு சொன்னோன்னா அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கு எல்லா துன்பமும் மறந்து அப்படி சந்தோஷத்தில் அப்படியே நிச்சயமாக என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் 2 பேருமே அங்கே வராங்களா. நம்ம ஹீரோயினும் ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிரா. உடனே அதை பாரு இதை பாரு இது நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி வகை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. அங்கே
உள்ள ஸ்டார் ஃபிஷ் அது இதுன்னு எடுத்து நம்ம ஹீரோட்ட காட்டிக்கிட்டு இருக்கா. ஏய் இதை பாருங்க இது சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்ல அவனை கொஞ்சம் பயப்படுறான். ஐயோ இது என்னது இப்படிலாம் எடுக்காத போடு போடுன்னு என்னது இதெல்லாம் உனக்கு பயமாக இருக்குமா, இதெல்லாம் சூப்பராக இருக்குது, இதெல்லாம் டச் பண்ணி பாருவேன் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் கொண்டுட்டு வர அவனை ஐயே தள்ளு 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 அப்படிங்கிற மாதிரி அவன் பயந்து போய்கிட்டு இருக்கான். அதோட அவங்க 2 பேரும் ஜாலியாக அந்த இடத்தையே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவனா நம்ம ஹீரோயின் அப்படியே கூறுன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுமே இதை கவனிச்சுட்டு ஏன் என்னது இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவளுமே அந்த பார்வையை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவனும் பொறுத்து பார்த்துட்டு நான் அவன்கிட்ட ஒன்று கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நெல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு இவன் என்ன சொல்ல வரான்ட்டு. அவனுமே கொஞ்சம் தயங்கி நின்றுக்கிட்டு இருக்கான். இவனும் சரி இவன் ஏதோ சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஆனால் அவனை விட மாட்டேங்கிறான். கொஞ்சம் நெல்லு என்னை பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயின் அவனை பார்க்குறா. நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அவனை பார்க்கும்போது ஆனால் நீ இதுக்கெல்லாம் இப்போவே உடனே பதில் சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நீ நல்லா யோசனை பண்ணிட்டு சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து விறுவிறுன்னு போயிடறான். அதோட நம்ம ஹீரோயினுக்கு விடிய தூக்கமே வரல. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது என்ன பதில் சொல்கிறதுன்ட்டு அவளும் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தவா காலங்காத்தாலேயே எந்திரிச்சு வேகமாக ஓடி வர அவனோட வீட்டுக்கு. உன்னை வந்துட்டு நான் கீழே நிற்கிறேன் சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னா அவனை வந்து நிற்கிறான். என்னாச்சு எதுக்கா இவ்வளோ ஏர்லி மார்னிங்காக என்னை கூப்பிட்ருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி அது வந்து அப்படின்ட்டு ஏதோ சொல்ல போகிறா. இவ என்ன சொல்ல போகிறான்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இதோட நம்மளும் கிளம்பலாம். பாய்.